என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 119 சங்கீதம் 25வது வசனத்திலே வாராக வாசிக்கிறோம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ரஷ்ய தேசத்தில் காணப்பட்டதான ஒரு எழுத்தாளர் தன்னுடைய கட்டுரைகள் இவ்வாறாக ஒரு கதை ஒன்றை எழுதினார். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நிலம் தேவை என்பதை குறித்து அவர் அந்த கட்டுரையில் எழுதுகிறதான பொழுது, அந்த நாட்டில் காணப்பட்டதான அரசன் அந்த நாட்டினுடைய மக்களுக்கு முற்றிலும் இலவசமாக இடம் கொடுப்பதாகவும், ஒரு மனிதன் அந்த தேசத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் தன் நாட்டில் காணப்படுகிறதான நிலத்தை அவன் பெற்றுக்கொள்ளலாம், அந்த அரசன் அவ்வாறாக அவன் பறைசாற்றினான் என்று சொல்லி எழுதுகிறார். தனக்கு நிலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் அந்த அரசனிடம் அவன் கடந்து செல்கிறான். உன்னால் எவ்வளவு தூரம் நீ ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் நீ ஓடிய நிலத்தை எல்லாம் உனக்கு நீ சொந்தமாக எடுத்துக்கொள் என்று சொல்லி அந்த அரசன் அந்த மனிதனிடம் சொல்லுகிறான். பேராசை கொண்டதான மனிதன் அதிகாலமே எழும்பி கோழி கூவுவதற்கு முன்பதாகவே அவன் எழும்பி தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்து சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வரை ஓய்வெடுக்காமல் ஓடிக்கொண்டே அவன் இருந்தான். சூரியன் அஸ்தமிப்பதற்குள் அவன் தன்னுடைய ஓட்டத்தை முடித்துவிட வேண்டும் என்று சொல்லி ராஜாவினுடைய கட்டளையாக காணப்பட்டது. ஆகையினாலே அவன் அந்த சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தான். சூரியன் அஸ்தமிப்பதற்குள் அவன் தன்னுடைய அந்த ஓட்டத்தை முடித்துவிட வேண்டும் என்பது ராஜாவினுடைய கட்டளையாக இருந்தபடினாலே அவன் சூரியன் அந்த வானிலை மறையும் முன்னர் தன்னுடைய ஓட்டத்தை முடிந்த அளவில் அவன் விரைந்து மிக வேகமாக அவன் ஓடினான். ஆனால் அவன் தன்னுடைய அந்த கடுமையான களைப்பின் காரணமாக திடீரென்று அவன் சுருண்டு கீழே விழுந்து அவன் மரித்து போய்விட்டான். உடனே அரசன் 6 அடி நீளமுள்ள ஒரு குழி ஒன்றை வெட்ட சொல்லி அதிலே அவனை புதைக்க கட்டளையிட்டு, ஒரு மனிதனுக்கு தேவையான நிலம் 6 அடி மாத்திரம்தான் என்று சொல்லி சொன்னான். அந்த மனிதன் காலை முதல் மாலை வரை நிலத்துக்காக ஓடிய மோட்டமெல்லாம் சகலமும் வீணாக போய்விட்டது. அந்த மனிதனுக்கு தேவையான அந்த 6 அடி நிலம் மரணத்துக்கு பிற்பாடு எப்படியாவது கிடைத்தே தீரும். அதற்காக அவன் கஷ்டப்பட்டு பாடுபட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் தனக்கு சொந்தமாக ஆதாயப்படுத்தி வைத்திருந்தாலும் இறுதியில் அவன் அடங்கி போவது 6 அடி நீளம் உள்ள அந்த புதைக்குழி மாத்திரம்தான் என்று சொல்லி தன்னுடைய கதையிலே இவ்வாறாக அவர் குறிப்பிட்டிருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறதான பொழுது ஆகாப் என்கிறதான இஸ்ரவேலை அரசாண்டதான ஒரு பெரிய அரசன், அவனுக்கு எவ்வளவோ நிலங்கள் தேசத்திலே காணப்பட்டது. ஆனால் தனது அரண்மனையில் அருகில் காணப்பட்டதான ஒரு ஏழை மனிதனாய் காணப்பட்ட நாபோத்தினுடைய அந்த சிறிய திராட்சை தோட்டத்தின் மேல் அவன் ஆசை காணப்பட்டது. நாபோத் தனக்கு நிலத்தை ஆகாப் அரசனுடைய அந்த விருப்பப்படி அவனுக்கு கொடுக்காதபடியினாலே நாபோத் கொலை செய்யப்பட்டு அவனுடைய நிலத்தை முழுவதுமாக இந்த ஆகாப் என்கிறதான அரசன் தன்வசப்படுத்தி கொண்டான். ஆகாப் அரசன் தான் கொலை செய்து எடுத்துக்கொண்டதான நாபோத்தினுடைய அந்த நிலத்தை பண்படுத்தி அதிலே தன்னுடைய மன விருப்பத்தின்படி அவன் பயிரிட்ட பொழுது அந்த இடத்தில் அதற்கு முன்பதாகவே தேவன் ஆகாப் அரசனுடைய உயிரை அவனிடத்திலிருந்து வாங்கி போட்டதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மண்ணாசை கொண்டதான மனிதன் தனக்கான இந்த உலகத்தில் காணப்பட்டதான சகல விதமான காரியங்களையும் அவனுக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கு மிகுமாக வாங்கி சகலவற்றையும் சேர்த்து கொள்கிறான். ஆனால் இறுதியில் இவைகள் சகலவற்றும் தான் பட்டதான பிரயாசம் சகலமும் வேறொரு மனிதனுக்கு இலவசமாக தான் கடந்து செல்கிறது. ஒரு மனிதனுக்கு தேவை ஒரே ஒரு வீடு தான். ஆனால் ஆசை கொண்டதான மனிதன்
இந்த உலகத்திலே தனக்கு பல வீடுகளை கட்டி சேர்க்கிறவனாய் காணப்படுகிறான். நாம் பார்க்கிறதான பொழுது இந்த உலகத்திலே மகா அலெக்சாண்டர் என்கிறதான அந்த பெரிய மனிதன் உலகம் முழுவதையும் வெற்றி கொண்டு தான் ஜெயிப்பதற்கு வேறு நாடுகள் இல்லையே என்று சொல்லி புலம்பினவராக காணப்பட்டார். அப்படி உலகம் முழுவதையும் அவர் ஜெயித்த போதிலும் அவர் தன்னோடு கொண்டு சென்றது ஒன்றுமே இல்லாமல் தன்னுடைய கைகளை விரித்தவராக, சவைப்பட்டிக்குள் தன்னுடைய கரங்கள் இரண்டையும் விரித்தவராக அவர் கடந்து சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதன் காரணம் என்ன என்று சொல்லி நாம் கேட்டதான பொழுது அரசாண்டர் சொல்லி அவர் இவ்வாறாக உயிரில் எழுதி வைத்திருந்தாராம். வெறுங்கையனாக வந்து வெறுங்கையனாகவே மறிப்பதற்காகவும் அவன் தனது கரங்களில் ஒன்றையும் எடுத்து செல்லவில்லை என்பதை மக்கள் கண்டு கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய கரங்கள் இரண்டையும் மிரித்தவராக அவர் தன்னுடைய இறுதி யாத்திரையை கடந்து சென்றாராம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மண்ணிலிருந்து மனிதன் எடுக்கப்பட்டபடியால் அவன் மண்ணை பெரிதும் விரும்புவதில் எந்த விதமான ஆச்சரியமுமே இல்லை. சாத்தானுடைய தந்திரங்களில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் மனிதனுக்கு திருப்தியே கொடாதிருப்பது. அது மாத்திரமல்ல, தேவன் கொடுத்த சகலவற்றையும் திருப்தியையும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது பறித்து கொள்வது தான் சாத்தானுடைய நயதந்திரமான வேலையாய் காணப்படுகிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை பின்பற்றி கர்த்தருக்கென்று வாழுகிற பிள்ளைகள் இந்த உலகத்தின் ஆசைக்குள்ளால் மயங்கி விடாதவர்களாக கர்த்தரை மாத்திரம் முருக பற்றி கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரும் எவ்வாறு வழிநடத்துகிறாரோ அதன்படி ஜீவனம் செய்கிறதான பொழுது நம் இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வோம். அதற்காகவே ஓட வேண்டும், அவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவே வாஞ்சிக்க வேண்டும். ஆகையினால் தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நல்ல ஓட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சியுள்ளவர்களாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஓட வேண்டும், வாழ வேண்டும். அதற்கென்று பிரயாசப்படுவோம். தேவனுடைய கருத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். தேவ கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்தங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த பூமியிலே நாங்கள் பல விதத்திலும் பிரயாசப்பட்டாலும் ஓடினாலும் இவைகள் எல்லாம் மாயே என்று சொல்லி இந்த வார்த்தை மூலமாக நாங்கள் அறிகிறோம். தகப்பனே, இந்த நித்தியத்திற்குரிய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்படிப்பட்ட வாஞ்சிய விருப்பத்தையும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. நிச்சயமாக அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல நல்ல ஓட்டத்தை ஓடவும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும், அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமுள்ள, ஒரு வைராக்கியமுள்ள, ஒரு பக்தி வைராக்கியமுள்ள ஓட்டம் ஓடுவதற்கு தகப்பனை ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையில கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும். ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உம்மாலே ஆகும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும் என்னாலே